போனோம்னா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இந்த 4ஆம் தேதி வாங்குங்கன்னு சொல்றாங்க. 1ஆம் தேதி எக்ஸிட் போல், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3ஆம் தேதி எகிறது. மக்கள் கேட்கிற விலைக்கு வாங்குறாங்க, கணிசமா வாங்கிடுறாங்க. 4ஆம் தேதி திரும்ப ரிசல்ட் ஊத்திக்குது. மோடியே ட்ரைலிங்னு காலையில ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் கீழே அப்படியே பாயுது, பெரிய அளவுல மெஜாரிட்டி. அதுக்கு பேர் டிஸ்ட்ரஸ் சேல். முடிஞ்ச வரைக்கும் வித்துட்டு, கிடைச்ச வரைக்கும் வித்துட்டு போறது, எப்படியாவது தப்பிச்சிடணும். ஆமா. 31ஆம் தேதி யார் வாங்கினார்களோ, பங்குல வாங்கி யார் 3ஆம் தேதி வித்தாங்களோ அவங்களே இதை ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, இப்படி 4ஆம் தேதி இன்னைக்கு வாங்கியவர்கள் 58 விழுக்காட்டினர் அந்நிய முதலீட்டாளர்கள் சொல்றாரு. அப்போ இந்த பியூஷ் கோயல் சொல்றது எங்க இந்தியர்கள், பாரதியர்கள் பலனடைந்தார்கள் இல்ல, அவர் சொல்றதும் உண்மைதான். அந்நியர்கள் வேடத்தில் வந்த பாரதியர்கள். இது பிரச்சனையினுடைய அடுத்த பார்ட். இந்த ஷெல் கம்பெனிஸ் யாரோடதெல்லாம் அதானி இப்போ பாட்சா வசனம் மாதிரி தான், எனக்கு வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு. அதானிக்கு வேற ஒரு 100-150 பேர் இருக்கு.